சாண்ட்ராவ பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அடுத்த நிமிஷமே வந்து ஒரு 50,00,000க்காக இப்படியெல்லாமா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ கமருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. காருக்குள்ளே வந்து பார்வதி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து கமருதீன் வந்து வெளிய உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து அவர் செக் பண்ணார். தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு பார்வதி கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பாவமாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு கான்வர்சேஷனு. ஸோ அதில் வந்து அவர் கீழே தள்ளி விட்டாலாமா வந்து ஃபிட்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டதே இல்லை, திடீர்னு அவங்க இவ்வளோ பேச்சு பேசுனனால எனக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நாஸ்டி ஃபைட்டாக வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். கொஞ்சம் நல்ல பேரோட வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன், ஆனால் விடமாட்டாங்க போல் இவங்க. என்னை யாரும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. மாதிரி ஒரு நாள் வந்து என்னை ஏதோ சொன்னதுக்கே வந்து நான் அந்த ஆட்டம் ஆடினேன். நேற்று வந்து அவங்க நார்மலாக தானே இருந்தாங்க, இன்றைக்கி ஏன் வந்து அப்படி மாறினாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ 50 lakhs வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேமாக இருக்கும் அப்படிங்கிறது கூட என்னால் யோசிக்க முடியுது. நேற்று நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி வந்து ஃபிட்ஸ் வரும்? 50 lakhsக்கு இப்படி இல்லாமல் வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்வதி வந்து இல்லை, அவங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்த் இஷ்யூவாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொன்னார். அதுக்கப்புறமா ஏன் வந்து கேவலப்படுத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட நான் பழகுறேன். நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு? நான் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டைட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணி கூட வந்து மற்றவங்க குடியை கெடுத்து லைஃப்பை வந்து இப்படி பண்ணி மற்றவங்க லைஃப் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு டைட்டில் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொன்னார். அதே மாதிரி வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாமா வந்து பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் பார்வதி வந்து சொன்னாங்க, நீ வந்து ஆனால் கிட்ஸ் பற்றியெல்லாம் வந்து பேசுனது வந்து ரொம்ப தப்புடா அப்படின்னு சொன்னபோது, நீ ஏன் என்னை வந்து தடுக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல திரும்பவும் அதே கொஷினை வந்து கேட்குறாரு. ஏன்னா அந்த இடத்துல நான் சொன்னேன்டா, நீ ஒருமையில் பேசாத, அந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல பார்வதி வந்து ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும் ஸ்ட்ராங்காகவே. அதுவும் அவ்வளோ பெரிய வார்த்தைகள் சொல்லும் போதும் அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பயமும் வந்துருச்சு, கூடவே வந்து ஒரு கில்ட்டும் வந்து வந்துருச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷோ முடிகிற டைமில் அவர் இப்படி ஒரு நேம் வாங்கிட்டு போகிறது உண்மையிலே வந்து அவருக்கு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.